ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆர்ஆர்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட்டு வித்தவுட் குக்கிங் தான் செஞ்சுருக்கேன். ஒன்லி ப்ரெட்டும் கொஞ்சம் சுகர் சேர்த்து மில்க் பவுடர் சேர்த்து பாருங்கள். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக அப்படி இருக்குது. இதை யாருமே இதில் ப்ரெட்டில் செஞ்சோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக அப்படி இருக்குது. இந்த வித்தவுட் குக்கிங் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான வித்தவுட் குக்கிங் ஸ்வீட் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ப்ரெட் வந்து 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்னர் எட்ஜஸ் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் உள்ள பார்ட் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து மில்க் பவுடர், இது எல்லா கடைகளிலும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். 10 ரூபா தான் பேக்கெட். இது இந்த மாதிரி 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறமா 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா ஆடை உள்ள பாலாக, நல்லா திக்னஸ்ஸாக உள்ள பால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாக இல்லை. நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த பாலே கூட போதுமானதாக இருக்கும். நெய் இருந்தால் அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதால நான் போடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகரை வந்து மில்கில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே பவுலில் வந்து இந்த ப்ரெட்டை வந்து சின்ன சின்னதாக பீஸாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு தான் இருக்கணும், காஞ்சி போனது அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு தான் பண்ணணும். இந்த 8 பீஸ் ப்ரெட்டுமே ஒரே வாட்டி நம்ம போட்டு அரைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக, எவ்வளோ அழகாக நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி புஷ் பண்ண உடனே நம்மளுக்கு நல்லா ஷேப் வருது அந்த அளவுக்கு. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இப்படி வருது. இப்போ இந்த சுகர் பவுடரில் நம்ம இதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் சேர்த்தாச்சு. இங்கே சென்னையில் எல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸு கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் வந்து குக்கிங் காம்படிஷன் வைப்பாங்க. ஏன்னா பசங்களுக்கு படிப்போடு குக்கிங்கோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு காம்படிஷன் வைப்பாங்க. வித்தவுட் ஃபயர் குக்கிங் ஏதாச்சும் செய்யணும், வித்தவுட் ஃபயர் ஏதாச்சும் டிஷ் செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான ஸ்வீட் வந்து வித்தவுட் குக்கிங் நம்மளுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எப்படி சொன்னாங்கன்னா இது செய்யுங்க, இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து இந்த சுகர் பவுடரும் நான் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா நைஸாக அரைச்சது நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ 2 பேக்கெட் மில்க் பவுடர் இருக்குது பாருங்கள். எல்லா கடையிலும் ஈஸியாக கிடைச்சிடும். நம்ம நிறைய வாங்கி வச்சா சீக்கிரமாக கெட்டியாகிடுது, இல்லைன்னா பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால நிறைய வாங்கி வைக்கிறதில்ல, எப்போ தேவைன்னா அப்போ மட்டும் வாங்கிப்பேன். இப்போ இது 2 பவுடர் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் தான் மிக்ஸ் பண்ணணும், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகாது. பாருங்கள், இப்போ நம்ம எதுவுமே சேர்க்கலை, நெய்யும் சேர்க்கலை, பாலும் சேர்க்கலை. அதுக்கே இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலும் கிழமை நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு நல்லா திக்கான பால் ஆடையோடு இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா திக்கான பால் ஆடையோடு சேர்த்து இருக்குது. இந்த ஆடையோடு சேர்த்து போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இதுவே போதும்னு சொன்னால் அப்படியே கூட நம்ம விட்டுடலாம், இல்லை நம்மளுக்கு நெய்யும் சேர்க்கலாம். நெய் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சேர்க்குறேன். நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பாருங்கள், பாலும் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது, 3 to 4 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான் இருந்தது. பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது, பால்கோவா மாதிரியே இருக்குது பாருங்கள். மாஷா பால்கோவா மாதிரியே இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் தடவி போட்டுக்கலாம். எனக்கு எல்லா டிஷ்லேயும் நெய் இருந்தால் எனக்கு சூப்பராக இருக்கும், அதனால நான் சேர்த்துப்பேன். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து எந்த மோல்டில் செட் பண்ணுறோமோ அந்த மோல்டில் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாக்ஸில் தான் நான் செட் பண்ண போகிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸு. அதனால் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பதம் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப
கொல கொலன்னு இல்லாமல் வந்து சாஃப்டாக இருக்குது. பால்கோவா மாதிரி இருக்குது பாருங்கள். மாஷல்லா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையிலே கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நீங்கள் விரல்கள் தெரியும், அதனால இதில் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம். இது வந்து 10 மினிட் ஃப்ரிட்ஜில் இருந்தால் சூப்பராக நம்மளுக்கு திருப்பி போட வரும். ஃபஸ்ட்டு நம்ம 10 மினிட் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இதை வச்சோன்னா அவ்வளோ அழகாக செட் ஆகாது. அதனால் ஒரு சைடு 4 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு லைனில் 4 பீஸ் கட் பண்ணுவோம் இன்ஷால்லா. இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செட் பண்ணியாச்சு. ஒன் சைடில் வந்து 4 பீஸ் வர்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் முந்திரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ முழுசாக முந்திரி இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இப்போ வச்சுருங்க. இல்லைன்னா அதை க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே தூவுறீங்கன்னா கடைசியாக கூட தூவிக்கலாம். அப்புறமா சில்வர் பேப்பர் கடைகளில் ஸ்வீட்டுக்கான சில்வர் பேப்பர் விற்கும், அது கூட தடவிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது எங்கேயாச்சும் வந்து யாராச்சும் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, யாருக்காச்சும் சுன்னத் நடந்திருக்கு, யாருக்காச்சும் பர்த்டே பார்ட்டி அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். யாருமே வீட்டில் செஞ்சீங்க வித்தவுட் குக்கிங்னா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வந்து 10 மினிட் நான் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம கை தடவுற அளவுக்கு மில்கோவா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ஆகிருக்கு. இதில் நீங்கள் சில்வர் பேப்பர் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக வேணாம். யாருமே இது வந்து ப்ரெட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சரி, ஸ்ட்ரக்சரும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எங்கேயாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது உங்கள் சீர்வரிசையாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஒரு பாக்கெட் ப்ரெட்டில் செஞ்சிங்கன்னா நிறைய பீஸ் வந்துடும். நம்ம பாருங்கள் 8 பாக்கெட் தான் போட்டோம், 8 ப்ரெட் பீஸ் தான் போட்டோம். பாருங்கள் 4, 8, 12, 16 பீஸ் வந்திருக்கு. வெறும் நம்ம 8 பீஸ் ப்ரெட் போட்டதுக்கே. நீங்கள் ஒரு பாக்கெட்டில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வரும். ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும், சேம் டைம் ரிச்சாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கையிலே எடுத்துடலாம் ஈஸியாக. நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கிறது நம்ம கையிலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம பாக்ஸ்லேயே கூட நம்ம அப்படியே கூட நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பராக வித்தவுட் குக்கிங் நான் ஸ்வீட் செஞ்சுட்டேன். இது சாப்பிடவும் சரி பார்க்கவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ட் நான் இதில் பண்ணிவிட்டேன். நான் மில்க் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன். அதனால் கட்டிங்கில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக மில்க் போட்டிங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கட்டியாக போய் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கரெக்டாக வரும். இதுவும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் பசையும் போது கொஞ்சம் கவனமாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பராக வித்தவுட் ஃபயர் நான் ஸ்வீட் செஞ்சுட்டேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.